வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிரிட்டன் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 3 டைப் ஆஃப் கிரிட்டன்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் தள்ளி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டன் வந்து பார்க்கலாம். கிரிட்டன் போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்க மாதிரி 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நீடில் எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபர்ஸ்ட் லைன் டு செகண்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது த்ரெட்டை நீடில் கடியில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ அகெயின் நீங்கள் வந்து இதே ஸ்டெப்பை வந்து அப்படியே போட போகிறீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா 3 to 4 ஓகேங்களா. 3 to 4 அதே மாதிரி கொஞ்சம் கீழே டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் வந்து போடணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி லூப் மாதிரி போட்டு இன்சர்ட் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு 4குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 வழியாக மேலே எடுங்க. ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ணும்போது த்ரெட்டை வந்து நீடில் கடியில் மறக்காமல் கொடுக்கணும். இந்த மாதிரி போடும்போது லூப்பை வந்து பிடிச்சிட்டு லூப் வழியாக நீடில் எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி போடணும். இதுதான் நமக்கு வந்து கிரிட்டன். அடுத்தது அகெயின் மறுபடியும் 1 to 2 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே தள்ளி நீங்கள் போடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1ல் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு 2ல் வழியாக வெளியில் வந்துடுங்க. ஓகே, 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மேலேயும் கீழே போட்டுட்டே வர போகிறோம். அதே தான். ஸோ 3 to 4 வந்து போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு அதில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து அகெயின் 1 to 2 போடுங்க. 2 வழியாக எடுத்துடணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கிரிட்டன் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி பார்டருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை 2 கிளாத்தை ஒன்றா தைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கிரிட்டன் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. 2 டிஃப்ரெண்ட் கிளாத்தை நம்ம வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த கிரிட்டன் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து அதே கிரிட்டன் தான். ஆனால் வந்து ஸ்பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 to 3க்கு வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, 1ம் 2ம் 3ம் 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸ், 2 to 3 மட்டும் கொஞ்சம் கேப் தள்ளி விட்டுருக்கேன். ஸோ அகெயின் சேம் ப்ரொசீஜரே தான். 2லேருந்து 1க்கு எடுத்துகிட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 to 4 சைடாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே தள்ளி இந்த லூப்பில் எடுங்க. ஓகே, அடுத்து அகெயின் 1 to 2 இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போட்டுகிட்டே வரணும். நீங்கள் 2 கிளாத்தை ஒன்றா தைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கையில் தைக்கணுங்கிறப்போ நீங்கள் நார்மலாக நம்ம எம்மிங்கில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கூட அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்னொரு நேம் கிரிட்டனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஆர்ம்டு ஃபெதர் அப்படிங்கிற நம்ம ஃபெதர் ஸ்டிச் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் லாங் ஆர்ம்டு ஃபெதர் தான் கிரிட்டன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அடுத்து இது 3rd வேரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லைன்ஸ் மட்டும்தான் வரும். 1ம் 2ம் ஸ்மால் லைன்ஸாக இருக்கும். 3 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். 3 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் 2 to 1 வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, நீங்கள் அந்த எல் ஷேப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எடுத்தது எல் ஷேப் வந்து குட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 to 3 கூட எடுத்துக்கலாம். 2 to 3 எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இந்த 4 லைனில் போடணும் இல்லையா, 4 லைன் இல்லாதனால நீங்கள் 2லேயே அகெயின் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 2 to 3 எடுத்துட்டிங்கன்னா அடுத்து 4 லைனில் ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ண முடியாது, ஒரு 3 லைன் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 2 லைனையே நம்ம மேஜர் பாயிண்ட்டாக வச்சுக்குவோம். சரிங்களா. 2க்குமே 3 to 4 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாமல் 1 to 2 2 to 3 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து அகெயின் 3ல் இன்சர்ட் பண்ணணும். அந்த லூப் வரும். லூப்பை பிடிச்சிட்டு 2லேயே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழே செடியெலாம் இருக்கிற மாதிரி சில சினரியோ எம்ப்ராய்டரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கிளை மாதிரியே தெரியும். லீஃப்க்கும் நம்ம இது போட்டு ஃபில் பண்ணலாம். நான் அது உங்களோட லீஃப் கிளாஸில் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இது அதோட ஃபைனல் லுக். ஓகே, இதுதான் 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் கிரிட்டன்ஸ். ஓகேங்களா.
அடுத்ததாக க்ளோஸ்டு கிரிட்டன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ்டாக போட போகிறீங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா 4 பாயிண்ட்டுமே நீங்கள் ஈக்குவலாக தான் ஃபஸ்ட்டு கிரிட்டன் போடணும். அதில் எடுத்த மாதிரி கீழே டிஸ்டன்ஸ் தள்ளியில் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 1லேருந்து எடுங்க, 3 to 4 எடுங்க. ஓகேவா? 3 to 4 எடுக்கிறப்போ த்ரெட் அடியில் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 3மே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும். ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைன் பாயிண்ட்லேயே தான் எடுக்கணும். அடுத்ததாக அகெயின் 1லேருந்து 2க்கு இன்செர்ட் பண்ணுங்கள். அப்போது த்ரெட்டை வந்து அடியில் கொடுத்துட்டு இழுத்திங்கன்னா அடுத்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அடுத்து நீங்கள் அகைன் 3 to 4 இன்செர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நெருக்கமாக இன்செர்ட் பண்ணுங்கள், கேப் விட வேண்டாம். அதுதான் நமக்கு வந்து க்ளோஸ்டு கிரிட்டன். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஃபில்லிங்ஸ்க்கு கொடுக்குற ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், லீஃப் ஃபில்லிங்க்குமே இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அகைன் 1 to 2, 3 to 4 இப்படி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மாற்றிட்டே வரணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேஜராக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட் லைனில் வர மாதிரி இருக்கணும். ரெண்டாவது விஷயம், த்ரெட்டு நீடிலுக்கு அடியில் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு த்ரெட்டை கொடுக்காம நீடில் இழுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சே மாறி போயிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கிரிட்டன். இப்போ நீங்கள் அந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு பின்னல் மாதிரி வருதுங்களா? 2 பக்கமும் வந்து முள் மாதிரியும் நடுவில் வந்து பின்னல் மாதிரியும் ஃபிஷ் போன் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு க்ளோஸ்டு கிரிட்டன். நீங்கள் இன்னும் கூட நெருக்கமாக போடலாம். ஓகே, அடுத்ததான் லேஸ்டு கிரிட்டன். லேஸ்டு கிரிட்டன்னா ஒன்றும் இல்லை, நார்மலான கிரிட்டன் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா லேஸ், அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டன் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச்லாம் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு எப்படி கிரிட்டன் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2லேருந்து எடுத்து 3 to 4 போயிட்டு அப்படியே கீழே டிஸ்டன்ஸ் தள்ளி இப்படி மாற்றி போட்டே வந்துடுங்க. ஸோ கிரிட்டன் போட்டாச்சு. அடுத்ததான் லேஸ் போடலாம். லேஸ் போடுறது எப்படி போடுவோம்? அப் அண்ட் டவுன் போடுவோம் இல்லையா? நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்லேயே பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த கிரிட்டனோட அந்த ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதில் வந்து டவுன்லேருந்து நீடியில் விடணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மேலே வரணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கக்காக நான் வச்சு காட்டுறேன். ஸோ அடுத்து அதோட சைடில் இருக்கிற அந்த இதிலேருந்து விடுங்க. ஓகே, எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. நீங்கள் வந்து நான் எந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நம்ம அப் அண்ட் டவுன் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம், அது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த பிளாக் கலர் த்ரெட்டுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் த்ரெட்டு வரணும், அடியில் போயிடக்கூடாது, அந்த கவனம் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? கிரிட்டன்ஸோட 2 சைட்லேயும் தான் நீங்கள் விட போகிறீங்க. அந்த 2 சைட்லேயுமே அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் மாற்றி விடணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே வச்சு பார்த்து கூட விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா இந்த ட்ரிக்கு? ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா ஸ்டிச்சஸ் கற்றுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்ஸ் வந்து செப்பரேட் வீடியோஸ் கூட போடுறேன். கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமுக்கும் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகே, இதுதான் லேஸ்டு கிரிட்டன். ஓகேங்களா? அடுத்து வந்து லூப்டு கிரிட்டன் பார்க்கலாம். ஓகே, லூப்டு கிரிட்டன் வந்து ஒரு நார்மல் கிரிட்டன் மாதிரியே தான். இது ஈக்குவல் ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட்டு கிரிட்டன் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி எடுப்போம் இல்லையா? அப்படி எடுக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்க்கு நெருங்கின ரொம்ப பக்கத்தில் இருந்தோ இல்லை அதே பாயிண்டில் இருந்தோ கூட எடுத்துகிட்டு த்ரெட்டை நீடில் கடியில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். இது ஒரு லீஃப் ஷேப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து கீழேருந்து எடுக்கிறப்பவும் கொஞ்சம் ஸ்லைட் லைனாக ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக எடுங்க. அதாவது கொஞ்சம் சாய்வாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். சேம் மெத்தேடை தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் சாய்வாக எடுக்கிறீங்க, சேம் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறீங்க. 2 பாயிண்ட் தள்ளி எடுக்காமல் பக்கத்தில் ஓகேங்களா? இப்போ நீங்கள் எங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்துலேருந்தே எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம லூப்டு கிரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். செயின் ஸ்டிச்சில் ஃபெதர் ஸ்டிச் மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம், அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் ஸ்டிச்சஸ் இருக்குது, அதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.